பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 பேதுரு மற்றும் 2 பேதுரு இந்த புத்தகங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 1 பேதுருவில் இங்கே அப்போஸ்தலர் ஜீவனுள்ள நம்பிக்கை தந்ததற்காக தேவனை துதிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் அவரை காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி ரட்சிப்பை குறித்ததான காரியத்தை அங்கே அப்போஸ்தலர் பேதுரு விளக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பரிசுத்தத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அங்கே லேவியராகமத்திலே 11ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே சொல்லப்பட்ட வசன காரியத்தை இங்கே அப்போஸ்தலர் நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமே நமது வாழ்க்கையிலே முக்கியமானது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது அதிகாரத்திலே இதோ மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பதை இங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். உங்கள் அந்தகாரத்தினின்று நம்பிக்கையான ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் என்பதை அங்கே அப்போஸ்தலர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையிலே கீழ்ப்படிதலை குறித்தும் அவர் எழுதுகிறார். எஜமான்களுக்கு, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களுக்கானும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மையும் செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள் என்பதை அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துவதை குறித்து பார்க்கிறோம். அதேபோல் 3வது அதிகாரத்திலும் குடும்பத்தில் மனைவிகள் தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை அங்கே தெளிவுபடுத்துவதை குறித்து பார்க்கிறோம். அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. கர்த்தருக்கு மகிமையோடு. அதே போல புருஷர்களே, உங்கள் ஜெபங்களுக்கு தடைபடாதபடிக்கு நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அங்கே அறிவுறுத்துவதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவ நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்வர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது என்பதை அங்கே ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் என்பதை அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். 4வது அதிகாரத்தில் தேவனுக்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுத்தருகிறதை குறித்து பார்க்கிறோம். அநேக வரங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனுக்கு போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்பதை அங்கு தெரிவிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பாடுகள், உபத்திரவங்கள், இந்த காரியங்களிலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதையும் அவர் கற்றுத்தருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்குமானால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியார்கள் முடிவு என்னவாயிருக்கும் என்று
அப்போஸ்தலர் கவலைப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஏற்ற காலத்துல தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் கற்றுத்தருகிறார். இன்னும் அப்போஸ்தலர் எழுதின 2வது நிருபத்திலும் முதல் அதிகாரத்திலே ஒரு அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நாம் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அருகில் அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தள்ளி இருக்கிறது என்பதை இங்கே அப்போஸ்தலர் குறிப்பிட்டு காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து அப்போஸ்தலர் கிறிஸ்தவத்தின் மகத்துவத்தை கண்கண்ட காட்சிகளை நாங்கள் அவருடைய கூட பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த சத்தத்தை கேட்டோம் என்றெல்லாம் சாட்சி சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்திலே கள்ள போதகர்களையும் அவருடைய அழிவையும் குறித்து அப்போஸ்தலர் கடிந்து எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். நாள்தோறும் இந்த அக்கிரமக்காரருடைய நடக்க கண்டு வருத்தப்பட்டு லோத்து அப்படி நடந்து கொண்டிருந்தார். நீதிமானாகிய லோத்து தன்னை ரட்சித்துக் கொண்டார் என்பதை இங்கே அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாகும். தேவ பக்தி உள்ளவரை சோதனையின் ரட்சிக்கவும் அக்கிரமக்காரை ஆக்கணிக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். 3வது அதிகாரத்திலே கர்த்தருடைய நாள் எப்படி வரும், அது திருடனை போல வரும், நாம் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகைக்கு எப்படி தயாராக இருக்க வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தன்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வருகையிலே நாம் அறையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருவதை குறித்து பார்க்கிறோம். இந்த வசனங்கள் மூலமாக சர்வவல்ல தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராக. நித்திய ராஜ்யத்திலே நித்திய ஆசீர்வாதங்கள் நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.